ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, அன்னையாம் தாய் திருச்சபை இன்றைய நாளிலே புனித செபஸ்தியாருடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. நமது வசதிக்கு ஏற்றபடி நேற்றைய நாளிலே செபஸ்தியாருடைய திருவிழாவை நாம் கொண்டாடினோம். வீதிகளில் அவருடைய திருவுருவத்தை தாங்கி சிறப்பாக கொள்ளை நோய்களிடமிருந்து நமக்காக அவர் பரிந்து பேசுவார் என்ற நம்பிக்கையிலே சிறப்பான வழிபாடு நடத்தினோம். தாய் திருச்சபை இன்றைய நாளிலே புனித பபியான் புனித செபஸ்தியாருடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. பிரான்ஸ் தேசத்திலே செபஸ்தியார் பிறந்தாலும் இவர் வாழ்ந்தது வளர்ந்தது எல்லாமே இத்தாலி தேசத்தில் உள்ள மிலன் நகரில் வாழ்ந்தார். ரோமை படையிலே மிக உயர்ந்த பதவியை அவர் வகித்து வந்தார். ஆனால் கடவுளுக்கு பணி செய்தார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே வாசிக்கப்பட்ட அந்த நற்செய்தி வாசகமும் சரி அல்லது முதல் வாசகம் சரி, கீழ்ப்படிதலே பழிகளை விட சிறந்தது என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைமகனாக இருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று பார்க்கின்றோம். புனித செபஸ்தியாருக்கு அதிகமான மிரட்டல்கள் வந்தது. வேத கலாபனையினுடைய நேரம், நீ கிறிஸ்துவை மறுதலிக்க வேண்டும் என்று சொன்னபோது, நான் ஒருபோதும் கிறிஸ்துவை விட்டு நீங்க மாட்டேன், கிறிஸ்துவை மறுதலிக்க மாட்டேன் என்று சொல்லி தனது வாழ்க்கையால் வார்த்தையால் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிதல் உள்ள மனிதராக அவர் இருந்தார் என்பதை அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நாம் பார்க்கின்றோம். அங்கிருந்த 2 இளைஞர்கள் சாவுவினுடைய பயத்துக்காக, அவர்கள் வேத கலாபனுடைய பயத்துக்காக மறுதலிக்கின்ற பொழுது செபஸ்தியார் அந்த 2 இளைஞர்களை உற்சாகமூட்டினார். ஒருபோதும் இழந்து விடாதீர்கள், ஒருபோதும் பயந்து விடாதீர்கள், ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார் என்பதுதான். எனவேதான் இன்றைய முதல் வாசகத்திலே எபிரேயருக்கு எழுதப்பட்ட அந்த திருமுகத்தில் நாம் வாசிக்கிறோம், தம்மை சாவியிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி இயேசு வேண்டினார் என்று நாம் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, துன்பத்திலே நாம் பயந்து போக வேண்டாம், துன்பத்திலே நாம் தனித்து விடப்பட்டோம் என்று நாம் நினைக்க வேண்டாம். இயேசுவை போல சாவில் இருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய வல்லவராம் கடவுளை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும், மன்றாட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. புனித செபஸ்தியாருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது, இவர் கிறிஸ்துவை மறுதலிக்கவில்லை என்பதற்காக மரத்திலே கட்டி வைத்து அம்புகள் இட்டார்கள். ஒருவேளை இவன் இறந்து போயிருப்பான் என்று சொல்லி அடுத்த நாள் காலையில் பார்க்கின்ற பொழுது அவர் உயிரோடு இருந்ததாக பார்க்கப்படுகிறது. தான் துன்புற்றாலும் மீண்டும் அதே அரசனிடம் சென்று, நீ மனம் மாறவில்லை என்றால் நீயும் உன் நாடும் அழிந்து போகும் என்று சொன்னார். பிரியமானவர்களே, அரசன் இவரை கொலை செய்ததாக பார்க்கின்றோம். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? இந்த செபஸ்தியாரிடமிருந்து அவர் துன்பங்கள் வழியாக ஆண்டவரை தெரிந்து கொண்டார், துன்பங்கள் வழியாக கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். எந்த ஒரு சூழல் வந்தாலும் பரவாயில்லை, எப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்தாலும் பரவாயில்லை, நான் ஒருபோதும் ஆண்டவரை விட்டு விலக மாட்டேன் என்பதுதான். எனவேதான் ரோமேற்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 8 இறைவசனம் 38 நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? சாவோ வாழ்வோ வேறு எந்த எதுவும் நம்மை பிரிக்க முடியாது என்று குறிப்பிடுகின்றார். பிரியமானவர்களே, அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் அடுத்தவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம். ஏனெனில் உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள், எனவே அஞ்சாதீர்கள் என்று சொல்லி மத்தேயு நற்செய்தி 10வது அதிகாரம் இறைவசனம் 30-31 நாம் வாசிக்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நமக்கும் பல நேரத்திலே இப்படிப்பட்ட துன்பங்களை சந்திக்கின்றோம். கடவுள் என்னுடைய வாழ்க்கையிலே ஒன்றுமே செய்யவில்லையே, கடவுள் என் குடும்பத்தின் மீது இரக்கம் காட்டவில்லையே என்று சொல்லி பல நேரத்திலே நாம் நினைக்கலாம். ஆனால் அவர் தருகின்றவரை அந்த ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய கண்ணீருக்கு அவர் இரக்கம் காட்டுவார். நாம் எழுப்பக்கூடிய கூக்குரலுக்கு அவர் இரக்கம் காட்டுவார். நம்மை சாவிலிருந்து விடுவிக்கக்கூடிய அந்த வல்லவரை நோக்கி கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் வல்லமையான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆமீன். இறைவன் படைத்த உலகம் நானும் அவரின் செல்வம், இயற்கை தந்த கனிகளோடு